ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் டேண்ட்ரஃப்க்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். டேண்ட்ரஃபில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஆயிலி டேண்ட்ரஃப். இது வந்து சம்மரில் நம்மளுக்கு ஹேரில் வரக்கூடிய ஸ்வெட்னாலையும் அந்த ஆயில் செக்ரீஷன்னாலையும் வரக்கூடியது. இன்னொன்று வந்து ட்ரை டேண்ட்ரஃப். இது வின்டரில் ஏற்படுற ட்ரைனஸ்னால வர்றது. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஆயில் தான். இந்த ஆயிலை வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட பாட்டி இதை வந்து எனக்காக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது 1 டைம் யூஸுக்கான குவான்டிட்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து வார்மாக அப்ளை பண்ணணும். நான் அதனால் வந்து இதை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காமல் தேவையானப்போ அப்பப்போ தேவையானதை வந்து நான் காய்ச்சி எடுத்துப்பேன். இப்போ எனக்கு ஒரு நாள் யூசேஜுக்கு வந்து ஒரு 10 மிளகு, 10லேருந்து ஒரு 12 கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் தேவை. இதெல்லாம் போட்டு காய்ச்சறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பூண்டையும் மிளகையும் லேசாக நசுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இடித்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது இந்த எண்ணெயை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். எதுலனாலும் காய்ச்சலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த கடாயை எடுத்துகிட்டு கேஸை ஆன் பண்ணி அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் எனக்கு வந்து 3 ஸ்பூனில் காய்ச்சிற எண்ணெயே எனக்கு போதும். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைன்னு தோணுச்சுன்னா இதுக்கு மேலே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சா போதும். நல்ல புகை வர அளவுக்கு சூடாக்கக்கூடாது. அளவாக காஞ்சதுக்கப்புறமா கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போது முதல்ல பூண்டு எடுத்து போட்டுடணும். பூண்டு போட்ட உடனேவே கேஸை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் பச்சரிசி, அதுக்கப்புறமா மிளகு, அரைக்குறையாக இடித்து வச்சிருக்கிற அந்த மிளகு, கடைசியாக இந்த மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். இதை நல்லா ஆற வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்பவே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இப்போது இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட பூண்டு, அரிசி, மிளகு அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஆயில் இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இதை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபிங்கர்ஸ்னாலே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி விட்டுடலாம். இது அப்படியே நம்மளோட தலையில் வந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ ஆர் ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும், டேண்ட்ரஃப் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த ஆயிலை வந்து அடிக்கடி பண்ண முடியலன்னா மொத்தமாக கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.